ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜேர்னல் என்ட்ரியோட கண்டினியூஷன் தான். இதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்ட்ரி சாப்டர்லேயே நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி, அதில் ஜேர்னல் என்ட்ரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 1 போட்டுட்டு அதில் இல்லஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் நம்பர் 6 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் 7th கண்டினியூ பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது கோல்டன் ரூலில் வச்சு நீங்கள் எப்படி வீடியோ ஈஸியாக போடுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கோல்டன் ரூல் வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். ஜேர்னல் என்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர் போடுறதுக்கு, அப்புறம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பேசிக்காக வந்து ஜேர்னல் தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ ஜேர்னலுன்றது ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து எதை டெபிட் பண்ணணும், எதை க்ரெடிட் பண்ணணும், டிபெண்ட்ஸ் அப்பான் த கோல்டன் ரூல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதனால் இப்போ இந்த 7th இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இந்த 7th இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து வர எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸும் சம்ஸ் 12th வரைக்கும் இருக்க எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த என்ட்ரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் நார்மல் என்ட்ரியை விட இது நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நார்மலாக போடுற என்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு கோல்டன் ரூல் வச்சு போட்டுடலாம். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான என்ட்ரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்ட்ரியும் கூட. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்க மாட்டாங்க. பட் இதனால ஒரு 2 மார்க் 3 மார்க் நம்மளுக்கு மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்க என்ட்ரியை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்து அதை புரிஞ்சு படிங்க என்ட்ரியை. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த சம் பார்க்கலாம். நம்ம இதில் வந்து பாருங்கள், ஆனந்த் is a trader dealing in textiles. So Anand is the owner of the proprietor of the company. For the following of the transaction, path the journal entries for the month of January 2018. ஓகே, கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 70,000. இதுக்கு என்ன என்ட்ரி? இது வந்து ஒரு கமன்ஸ் பிஸ்னஸ்னால் என்னது? கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓனர் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கேபிட்டல்னாலே அது ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணி பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட் கம்ஸ் இன் கேஷ் வந்து உள்ளே வருது. நம்ம பிஸ்னஸ் சைடில் தான் எப்பயுமே நம்ம வந்து எல்லாமே வந்து பார்க்கணும். ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷ் உள்ளே வருது. யார் கொடுக்குறா? Anand is the proprietor. So what comes in? Cash. So cash is debit பண்ணுறாங்க. Debit what comes in? Cash வருதா? So credit is the giver. So Anand தான் the owner of the company. அவர் தான் வந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாரு as a capital. ஸோ அதனால் Anand's capital account. ஓகே, 70,000 டெபிட் பண்ணிவிட்டு க்ரெடிட்டும் 70,000 பண்ணணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணணுன்னாலே கேஷ் வந்து இப்போது உள்ளே வருதுன்னா நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ யார் கொடுக்குறா? ஹூ இஸ் த கிவர்? ஸோ அனந்த் கேபிட்டல். ஸோ அதனால் வந்து இதை வந்து க்ரெடிட் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து ட்ராயிங்ஸ் அண்ட் கேபிட்டலை வந்து ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா என்ட்ரியுமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேஷ் இதில் வராது. கிரெடிட் பர்ச்சேஸ்னால் என்னது? கேஷ் வராது. நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கிறது தான் கிரெடிட். ஓகேயா? ஸோ நம்ம பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கம்பெனிக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணால் ப்ராடக்ட் உள்ளே வருமா? ஸோ பர்ச்சேஸ். ஓகேயா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் அண்ட் கோ கம்பெனி அக்கௌண்ட். ஏன் எக்ஸ் அண்ட் கோ கிரெடிட் பண்ணுறோன்னா, இப்போ பர்ச்சேஸுன்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒரு காசை செலவு பண்ணி தானே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணுறோம். ஏன் எக்ஸ் அண்ட் கோ கம்பெனி கிரெடிட் பண்ணுறோன்னா, ஹூ இஸ் த கிவர்? யார்கிட்டேருந்து நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம்? எக்ஸ் அண்ட் கம்பெனிக்கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ கிரெடிட் இஸ் த கிவர் இல்லையா? ஸோ அதனால் இப்போது எக்ஸ் அண்ட் கம்பெனி வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ அதனால் கிரெடிட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் அண்ட் கோ கம்பெனியை. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் மேடுன்றது நரேஷனாக நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ கேஷ் டெபாசிட்டட்னா இப்போ கேஷ் அண்ட் பேங்க் ரெண்டு அக்கௌண்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். அப்புறம் வந்து பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க். ஸோ ஹூ இஸ் த ரிசீவர்? அப்போது பேங்க் தான் ரிசீவ் பண்ணுறாங்களா?
ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் பேங்க் வந்து டெபிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேஷ் வந்து வெளியே போதா, நம்ம கம்பெனியை விட்டு பேங்க்குக்கு போகுது, வெளியே போகுது. ஸோ அதனால் வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேயா? ஸோ அதனால் கேஷ் இஸ் ஒன் ஆஃப் த அசெட்னா அது வந்து ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட் ஏன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் வருமா. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட், இந்த அமௌண்ட்டை போட்டு கேஷ் டெபாசிட் இன் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாட் அ பில்டிங் ஃப்ரம் எல்என் கம்பெனி ஆன் கிரெடிட். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஏதாவது ஒரு கூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம பர்ச்சேஸ்ன்னு போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து கூட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணாங்க, பில்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்டிங்னா அது அசட்டாக தான் நம்ம எடுக்கணும், ஃபிக்ஸட் அசட்ஸாக எடுக்கணும். ஸோ அதனால் ஃபிக்ஸட் அசட்ஸாக எடுக்கும்போது அந்த நேமை தான் மென்ஷன் பண்ணி நம்ம என்ட்ரி போட வேண்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, பாட் அ பில்டிங் ஃப்ரம் எல்என் கம்பெனி ஆன் கிரெடிட். கிரெடிட்க்கு வாங்கியிருக்காங்க, பில்டிங்கு வாங்கியிருக்காங்க. ஸோ வாட் கம்ஸ் இன் பில்டிங் தான் உள்ளே வருது. ஸோ அது வந்து பில்டிங் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறாங்க. டு ஹூ இஸ் த கிவர், எல்என் கம்பெனி இஸ் த கிவர். ஸோ டெபிட் வந்து ஏன் பில்டிங் அக்கௌண்ட் பண்ணுறாங்கன்னா இதில் ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று பில்டிங், ஒன்று எல்என் கம்பெனி அக்கௌண்ட். பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ரியல் அக்கௌண்ட், ஏன்னா அது அசெட், ரியல் அக்கௌண்ட். எல்என் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பில்டிங் நம்மளுக்கு உள்ளே வருது, நம்ம வாங்கினா பில்டிங் உள்ளே வருதா, கம்பெனிக்குள்ளே வருதா. ஸோ அதனால் அதை டெபிட் வாட் கம்ஸ் இன். ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன் பில்டிங். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் இஸ் த கிவர். ஓகேயா? ஸோ இவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம வாங்குகிறோம். ஸோ அதனால் இவங்க பேரை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே என்ட்ரி வந்து பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு லேண்ட் அக்கௌண்ட், எல்என் கம்பெனி அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் வந்து பில்டிங் பாட் ஆன் கிரெடிட் அப்படின்னு நம்ம எழுதிட்டு இங்கே வந்து என்ன அமௌண்ட்டு அது டெபிட்லையும் கிரெடிட்லேயும் போடணும். எப்போயுமே கோல்டன் ரூலில் வச்சு நீங்கள் என்ட்ரி போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் போட அது உங்களுக்கு ஈஸியாகிடும். கோல்டன் ரூலை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேஷ் withdrawn from bank for office use. ஸோ நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம். எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், பிஸ்னஸ் சைட் ஆஃப் பாயிண்டில் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ கேஷ் வந்து வித்ட்ரானா என்னது, எடுக்கிறோம், பேங்க்லேருந்து எடுக்கிறோம். பேங்க்லேருந்து எதுக்காக எடுக்கிறோம், ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறோம். ஸோ அது வந்து எங்கே வருது, நம்ம கம்பெனிக்குள்ளே தானே வருது. கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க், நம்ம கேஷ் வந்து நம்ம கம்பெனிக்குள்ளே தானே வருது. ஸோ வாட் கம்ஸ் இன் கேஷ் வந்து உள்ளே வருதா. ஸோ ஹூ இஸ் த கிவர், பேங்க். ஸோ அதனால் பேங்க்கை கிரெடிட் பண்ணுறோம். இதில் பொறுத்த வரைக்கும் கேஷ் அண்ட் பேங்க் ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. கேஷ் இஸ் த ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் உள்ளே வருது. ஏன்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்காக தானே எடுக்கிறோம் நம்ம. ஸோ ஆஃபீஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே தானே வருது, ஆஃபீஸ்க்காக தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே வருது. அப்போது வாட் கம்ஸ் இன், கேஷ் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அதனால் வந்து கேஷ் டெபிட் பண்ணுறோம். ஏன் பேங்க்கை கிரெடிட் பண்ணுறோம், பேங்க் இஸ் த பர்சனல் அக்கௌண்ட். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் தான் கொடுக்குறாங்க. ஸோ கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ அதனால் நம்ம பேங்க்கை வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஓகேயா? இதுவே பர்சனல் யூஸ்ன்னு வந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம ட்ராயிங்ஸ்ன்றது நான் உங்களுக்கு வந்துடணும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த மாதிரி சம்பளம் வரப்போகுது. கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் personal use of Ananthu. So Ananthu is the owner of the company. So our personal யூஸ்க்காக கேஷ் வித்ட்ரா பண்ணுறாரு பேங்க்ல இருந்துன்னா, பர்சனல் யூஸ்ன்னு வந்தாலே அங்கே ட்ராயிங்ஸ் வந்துடும். ட்ராயிங்ஸ்னாலே ஒரு பர்சனாக நீங்கள் எடுத்துக்கணும், அது அனந்துவாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ட்ராயிங்ஸ்னாலே நீங்கள் அனந்துவாக எடுத்துக்கணுமா. ஸோ டெபிட் வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் இஸ் த கிவர். ஸோ அதனால் இதில் எப்படி பேங்க் இஸ் த கிவர், அதே மாதிரி தான் இதில் பேங்க் இஸ் த கிவர். பேங்க் தான் பேங்க்லேருந்து தான் எடுக்கிறாங்க, அதனால் பேங்க்கை வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. ட்ராயிங்ஸை ஏன் டெபிட் பண்ணுறாங்கன்னா, ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராயிங்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது அனந்துவாக எடுத்துக்கோங்க. ஸோ அனந்து இஸ் த ரிசீவர் இல்லையா, அவர் தானே எடுக்கிறாரு. அதனால ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறோம்.
ட்ராயிங்ஸ்னாலே ஒரு பர்சன் உங்கள் கண்ணு முன்னாடி வரணும். அதே மாதிரி கேபிட்டல்னாலே ஒரு பர்சன் உங்கள் கண்ணு முன்னாடி வரணும். ஸோ அவர் எடுக்கிறத எடுத்தாருன்னா அவரை ட்ராயிங்ஸாக நம்ம போடுவோம். ஓகேயா? ஸோ அதுவே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா க்ரெடிட்டில் நம்ம கேபிட்டலாக போடுவோம். ஓகேயா? ஸோ அது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னால் ஆஃபீஸ்க்காக உள்ள கேஷ் உள்ளே வருது. ஸோ அது கம்பெனிக்காக தானே எடுக்கிறாரு, ஆஃபீஸ் யூஸ்க்காக தானே எடுக்கிறாரு. ஸோ கேஷ் வரும், கேஷாக வரும் உங்களுக்கு. இதுவே கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸாக பண்ணது தான் அவர் பர்சனல் யூஸ்க்கு அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அங்கே அவரோட நேம் போடணுன்னா அது ட்ராயிங்ஸாக போடணும் அந்த இடத்துல நீங்கள். ஓகேயா? ஸோ அதனால் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எட்டாட்டு பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இதுக்கு என்ட்ரி போடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான என்ட்ரி டவல்ஸ் கிவன் ஆஸ் சேரிட்டி. அதாவது இப்போ நம்ம கம்பெனிலேருந்து சில டவல்ஸை வந்து சேரிட்டிஸ்க்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டவல்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டமில் இருக்க ஒன்று தான் டவல். நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஐட்டமில் இருக்க ஒன்று தான் டவல். ஓகேயா? ஸோ அதை நம்ம கூட்ஸாக இங்கே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோம், சேரிட்டிஸ்க்கு கொடுக்குறோம். அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அவங்களுக்கு, சேரிட்டிஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஸோ டவல்ஸுன்றது கூட்ஸில் வராது, அது வந்து பர்ச்சேஸில் தான் வரும். நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்லேருந்து தான் கொடுக்குறோம். அவங்களுக்கு நம்ம விற்கலை, சேல் பண்ணல. நம்ம சேரிட்டிஸ்க்கு கொடுத்தா என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக தானே கொடுப்போம். ஓகேயா? ஸோ அதனால் வந்து டவல்ஸை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா இங்கே கூட்ஸாக எடுக்காமல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ வந்து இதில் எத்தனை என்ட்ரி இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன என்ட்ரி இன்வால்வ் ஆகிருக்கு, பர்ச்சேஸ் சேரிட்டிஸ் அப்படின்ற 2 அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டவல்ஸ் வந்து எதுக்கு நான் பர்ச்சேஸ்ன்னு இருக்க சொல்லியிருக்கேன்னா, நம்ம இதை வந்து கூட்ஸாக எப்போ கன்சிடர் பண்ணோம்னா நம்ம இது எதாவது சேல் பண்ணால் நம்ம கூட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இதை. பட் இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து நம்ம சேல் பண்ணல, நம்மளுக்கு இதனால் வந்து எந்த ஒரு லாபமும் கிடையாது, நம்ம சேரிட்டிஸ்க்கு கொடுக்குறோம், அதுக்கு ஒரு என்ட்ரி போகணுன்றதால டவல்ஸுன்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்லேருந்து கொடுக்க போகிறோம். அப்படின்றதால நம்ம டவல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் அங்கே வந்து பர்ச்சேஸாக அதை எடுத்துக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, சேரிட்டிஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட் இன்வால்வ். தென் இப்போது சேரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சேரிட்டிஸ் அப்படின்றது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். பிகாஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ஸ்டியூஷன், சேரிட்டிஸ், இந்த மாதிரி ஒரு நேம் ஆஃப் த கம்பெனி, அந்த மாதிரி ஒரு நேமில் பர்சன், நேம் ஆஃப் த நேம் ஆஃப் த பர்சன், அது எல்லாமே வந்து எதில் வரும், பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இது வந்து சேரிட்டிஸ்ன்றது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ டவல்ஸ் கிவன் ஆஸ் சேரிட்டி, நம்ம வந்து டவல்ஸை வந்து சேரிட்டிஸ்க்கு கொடுக்குறோம். அப்போது சேரிட்டிஸ் இஸ் த ரிசீவர். ஓகேயா? ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் நம்ம சேரிட்டிஸை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் சேரிட்டிஸ் இஸ் த ரிசீவர். சேரிட்டிஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ சேரிட்டிஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் போடுறோம். டு பர்ச்சேஸ். ஸோ ஏன் இங்கே வந்து டு பர்ச்சேஸ் போட்டிருக்கோன்னா, பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் டவலை தான் பர்ச்சேஸ்ன்னு திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் வந்து வெளியே போயிருக்கு. ஸோ இது வந்து ரியல் அக்கௌண்ட்டாக இங்கே கால்குலேட் ஆகும். ஆக்சுவலி இங்கே ஒன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், பர்ச்சேஸ் எப்பயுமே வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி. ஓகேயா? ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸுன்றது வந்து ரியல் அக்கௌண்ட்டு. ஏன் தெரியுமா, இதை வந்து ஒரு பர்ச்சேஸுன்றது இந்த இடத்துல வந்து ரியல் அக்கௌண்ட்டாக மாறும். ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்லேருந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேயா? நம்ம அதை கொடுக்கறது மூலயமா எந்த ஒரு லாபமும் நம்மளுக்கு வராதுன்றதால இதை நம்ம ஒரு சேரிட்டிஸ்க்கு ஒரு டொனேட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த பர்ச்சேஸை வந்து ரியல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கணும் இந்த டைமில். ஸோ ரியல் அக்கௌண்ட்டாக எடுத்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட் கோஸ் அவுட். ஓகேயா? ஸோ இங்கே வந்து டவல் வெளியே போகுது இல்லையா, அந்த டவலை நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு அக்கௌண்டிங் நேம் தான் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்ச்சேஸில் டவலுன்றது இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டமில் இருக்க டவலை வந்து நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ வாட் கோஸ் அவுட், ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதனால பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பர்ச்சேஸும் சரி, சேல்ஸும் சரி, இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட்டாக மாறும். ஓகேயா? ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள்.
டவல்ஸ் given as charities. ஸோ டவல்ஸுன்றதை நம்ம வந்து பர்ச்சேஸும் பண்ணலை, சேலும் பண்ணலை. ஓகேயா, சேரிட்டிஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ இது நம்மக்கிட்ட இருக்க ஒரு பர்ச்சேஸ்டு ப்ராடக்ட். அதனால இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் சேரிட்டிஸ் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகுது. ஸோ சேரிட்டிஸ் வந்து இஸ் த ரிசீவர். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ். பிகாஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்லேருந்து நம்ம வெளியே போகுது நம்மளுக்கு. ஸோ அதனால் பர்ச்சேஸ் அப்படின்றத இங்கே க்ரெடிட் பண்ணுறாங்க. ஓகேயா, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி ரிலேட்டடான என்ட்ரி. ஷர்ட்ஸ் டேக்கன் ஓவர் பை ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். இப்போது ஆனந்த் வந்து பர்சனல் யூஸ்க்காக இங்கே வந்து கேஷ் தான் வித்ட்ரா பண்ணான் இந்த என்ட்ரியில். பட் இங்கே என்ன பண்ணுறான், ஷர்ட்டே பிஸ்னஸ்க்கு வச்சுருக்க ஷர்ட்டை அவன் பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிறான். சரியா? ஸோ இங்கே வந்து அனந்த் இஸ் த ரிசீவர். ஓகேயா, ஸோ அதனால் அனந்த் நேம் வந்து பர்சனல் யூஸ்னாலே நம்ம என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸாக போடுவோம். ஸோ அதனால் இங்கே ட்ராயிங்ஸை வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. 2 நம்ம வந்து இந்த சம்மில் வந்து பேங்க் பண்ணோம், ஏன்னா பேங்க் இஸ் த கிவர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஷர்ட் டேக்கன் ஓவர் பை த ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ ஷர்ட்டுன்றதை நம்ம என்னவா மென்ஷன் பண்ணணும், இங்கே பர்ச்சேஸாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஷர்ட்டுன்றதை இங்கே கூட்ஸாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால ஷர்ட்டுன்றதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்லேருந்து அவன் எடுத்துக்கிறான், பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிறான். ஸோ இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து பர்ச்சேஸ்டு ப்ராடக்டாக எடுத்துக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்றத போடணும். ஸோ இங்கே 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்று ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஆனந்த் வந்து பர்சனலுக்கு யூஸ்க்காக எடுத்தாலே அங்கே ட்ராயிங்ஸ் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அப்போது வந்து யார்கிட்ட போகுது, ட்ராயிங்ஸுன்றது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் ட்ராயிங்ஸை வந்து டெபிட் பண்ணுறோம். எதுக்கு ஷர்ட்டை க்ரெடிட் பண்ணுறோன்னா, ஷர்ட்டுன்றது ஒரு பர்ச்சேஸ்டு ப்ராடக்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது கேஷாகவும் இல்லை பேங்க்காகவும் இங்கே வரல, நம்மளுக்கு ஷர்ட்டை அவன் அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிறான், அந்த அமௌண்ட்டை கூட எடுக்கல, ஷர்ட்டை எடுத்துக்கிறதால அந்த ஷர்ட்டுன்றதை வந்து பர்ச்சேஸ்டு ப்ராடக்டாக பார்த்ததால நம்ம பர்ச்சேஸுன்றது அக்கௌண்டிங் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ன்ற என்ட்ரி இதுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். இது பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். இதுவும் பாருங்கள், சாரீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணதால் நம்மளுக்கு ஒரு எந்த லாபமும் கிடையாது. ஓகேயா? ஸோ இது வந்து என்னது, இந்த சாம்பிளை வந்து எப்படி நம்ம கொடுக்குறோம், ஒரு பர்ச்சேஸ்டு ப்ராடக்ட்லேருந்து தான் கொடுக்குறோம். ஸோ இதில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகும். சாரீஸுன்றதை நம்ம சாரீன்ற நேம் எடுக்காமல் பர்ச்சேஸ் அப்படின்ற நேமாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் அ ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஸோ ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கறதுன்னா நம்ம எதுக்காக கொடுப்போம், நம்ம சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக கொடுப்போம். ஓகேயா? ஸோ சாரீ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஸோ ஃப்ரீயாக நம்ம சாம்பிள்ஸ் கொடுத்தாலே நம்ம சேல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக தானே கொடுக்குறோம். அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரமோட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் அவங்க வாங்குவாங்க, அதுக்காக தானே அந்த சேல்ஸ் சாம்பிள்ஸை கொடுக்குறோம். ஸோ 2 என்ட்ரி இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று சேல்ஸ் ப்ரமோஷன்ற ஒரு 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று சேல்ஸ் ப்ரமோஷன், இன்னொன்று வந்து சாரீஸுன்றது இங்கே பர்ச்சேஸாக எடுத்துக்கோங்க. ஸோ சேல்ஸ் ப்ரமோஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஓகேயா? இப்போ இந்த சாரீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல, இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி நம்மளுக்கு. ஓகேயா? ஸோ அதனால் சேல்ஸ் ப்ரமோஷனுன்றதை வந்து டெபிட் பண்ணுறோம், ஏன்னா அது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வருமா. ஸோ அதனால சேல்ஸ் ப்ரமோஷனை வந்து டெபிட் பண்ணுறோம். டு பர்ச்சேஸ் அப்படின்றது க்ரெடிட் பண்ணுறோம். ஏன்னா பர்ச்சேஸ் இந்த இடத்துல பர்ச்சேஸுன்றது ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாம்பிள்ஸ் நம்மளை விட்டு போகுது, ஸோ வெளியே போகுது. ஓகேயா? ஸோ வாட்ஸ் கோஸ் அவுட். ஓகேயா? ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நம்ம அந்த ஃப்ரீ சாம்பிள்ஸுன்றது தான் இங்கே பர்ச்சேஸுன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் நம்ம எப்படி போட முடியும், அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் அங்கே போட முடியாது என்ட்ரியில். ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரீ சாம்பிள்ஸை இங்கே பர்ச்சேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதால வாட் கோஸ் அவுட், தட் சாம்பிள்ஸ் ஆர் கோஸ் அவுட். ஸோ அதனால் பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து க்ரெடிட் பண்ணியிருக்கோம்.
பர்ச்சேசஸ் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து இதில் வந்து க்ரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ எதுக்காக சேல்ஸ் ப்ரமோஷன் டெபிட் பண்ணிக்கோ க்ரெடிட் பண்ணிக்கோன்றதை நீங்கள் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் கூட்ஸ், அதாவது டேபிள் கிளாத் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஓகேயா, ஆஃபீஸ் யூஸ்க்காக டேபிள் கிளாத் எடுத்துருக்கோம். ஓகேயா, பட் அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன்னா இதுவும் வந்து நம்மளோட டேபிள் கிளாத்ன்றது ஒன் ஆஃப் த பர்ச்சேஸ்டு ப்ராடக்ட். ஓகேயா, அதை கூட்ஸுன்னு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது, கூட்ஸ் அக்கௌண்ட் அப்படி மென்ஷன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸுன்றது ரியல் அக்கௌண்ட்டு. நம்ம வந்து ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் இஸ் த ரியல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால் நம்ம ஆஃபீஸ்க்காக எடுக்கிறோமா உள்ள வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் வருதா, அதனால் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்து கூட்ஸ் டேபிள் கிளாத் வந்து யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸுன்றதால அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனின்றதால ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸில் அந்த என்ட்ரி வரும். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்லேருந்து தான் வந்து எடுக்கிறோம். ஸோ அதனால் பர்ச்சேசஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து 8th illustration. Pragadish is the trader dealing in electronic goods who commenced his business in 2015. But the following transaction took place in the month of March 2018. Past journal entries. Okay, இது வந்து Pragadish வந்து owner of the company. Okay, இங்கே பாருங்க, இதுக்கான என்ட்ரி இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Purchased goods from Y and Co on credit. ஸோ பர்ச்சேஸ் பண்ணாங்களா, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டேட்டா டு ஒய் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் வரும். ஏன்னா பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறனால இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனியா. ஸோ எக்ஸ்பென்சஸ்னால் அது என்ன நாமினல் அக்கௌண்ட்டில் வருமா. நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ அதனால் பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் த கிவர். ஓகேயா, கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ கிரெடிட் ஏன் ஒய் அண்ட் கம்பெனி கிட்ட இருந்தால் நம்ம வாங்குகிறோம் ப்ராடக்டை. ஸோ அதனால் ஒய் அண்ட் கம்பெனியை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஸோ கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். நெக்ஸ்ட் வந்து சோல்டு கூட்ஸ் டு டி அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட். அதே மாதிரி இப்போது சேல்ஸுன்றது நம்மளுக்கு ஒன் ஆஃப் த இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஓகேயா, ஸோ சேல்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் நாமினல் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின்ஸ் அப்படின்ற கோல்டன் ரூலில் நம்ம பார்த்தோன்னா ஸோ கிரெடிட் பண்ணுவோம் சேல்ஸை. நெக்ஸ்ட் வந்து டி அண்ட் கம்பெனி கிட்ட தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர் இல்லையா. ஸோ யார் ரிசீவ் பண்ணுறா, டி அண்ட் கம்பெனி ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான என்ட்ரி வந்து டெபிட் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் இது ஏன் பர்சனல் அக்கௌண்ட், பிகாஸ் ஒன் ஆஃப் த கம்பெனி நேம் ஆஃப் த கம்பெனி, நேம் ஆஃப் த பர்சன் எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து இதில் நம்ம வந்து அவங்க கிட்ட தான் விற்கிறோம் கோல்டு கூட்ஸ் டு டிஎன் கம்பெனி. அப்போ யார் வாங்குறா, ஹீ இஸ் த ரிசீவர். ஸோ நம்ம வந்து டெபிட் இஸ் த ரிசீவர்ன்றதால் டெபிட் பண்ணுறோம். டு சேல்ஸ் எதுக்கு பண்ணுறோம், சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஓகேயா, ஸோ இன்கம் அண்ட் கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின். ஓகேயா, ஸோ அதனால் சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பெய்ட் ஒய் அண்ட் கம்பெனி டு பேங்க் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 58,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, ஒய் அண்ட் கம்பெனிக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 60,000க்கு. பட் இங்கே எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், 58,000 ஃபுல் செட்டில்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட் 58,000 பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 60,000லேருந்து 58 லெஸ் பண்ணால் 2,000 வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். ஓகேயா, ஸோ இதுக்கான என்ட்ரி பாருங்கள். ஸோ வந்து ஒய் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்கு
58,000 வந்து பேங்க்லேருந்து போயிருக்கு. வாட் கோஸ் அவுட், அதனால பேங்க் வந்து 58,000. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஏன் கிரெடிட் பண்ணோன்னா, நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்துக்கும் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின் இல்லையா. ஸோ அதனால் நம்ம டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் அது வந்து இன்கம் ஆஃப் த கம்பெனி இல்லையா. ஸோ அதனால் அந்த 2,000 மென்ஷன் பண்ணிட்டோம். ஒய்என் கம்பெனியில் ஏன் இங்கே 60,000, ஒய்என் கம்பெனி வந்து பர்சனல் அக்கௌண்ட் வருது. பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் இஸ் த ரிசீவர். நம்ம இவங்களுக்கு தானே பே பண்ணுறோம் ஃபுல் அமௌண்ட்டை. ஸோ ஹூ இஸ் த ரிசீவர்? பெய்ட் ஒய்என் கம்பெனி த்ரூ பேங்க் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட். ஸோ ஒய்என் கம்பெனி இஸ் ரிசீவர் இல்லையா. ஸோ அதனால் அவங்கள டெபிட் பண்ணிவிட்டு டு பேங்க் வந்து கிரெடிட் பண்ணுறோம், டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை கிரெடிட் பண்ணுறோம். பிகாஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின். ஸோ இது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2,000 கண்டிப்பாக வந்து 2,000 வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டண்டான என்ட்ரி இது. இப்போது D&Co அக்செப்டட் பில் ட்ரான் பை பிரகதீஷ். ஓகே, இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து D&Coக்கு சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா, கிரெடிட்க்கு சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அவங்க பில்லை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, அந்த D&Co அக்செப்டட் பில் ட்ரான் பை பிரகதி நம்ம ஓனர். அவர் போட்ட நம்ம ஓனர் வந்து போட்ட பில்லை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன என்ட்ரி போடணும்? பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு D&Co கம்பெனி அக்கௌண்ட். ஓகேயா, இப்போ ஏன் பில் ரிசீவபிள் போடுறோன்னா, அந்த என்ட்ரியை வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கான பில் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால அந்த பில் ரிசீவபிள் நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம் டு D&Co கம்பெனி. அவங்க தான் வந்து கிவர். ஓகேயா, ஸோ அதனால D&Co கம்பெனி அக்கௌண்ட் போட்டுட்டு 30,000 போடுறோம். ஸோ பில்லை மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசீவபிள்ஸ்ன்றது நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட், இன்னும் பண்ணலை, பட் ரிசீவ் பண்ண வேண்டிய பில் ரிசீவபிள்ஸ்னால் பண்ண வேண்டிய அமௌண்ட். அவங்க பில்லு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்றது அந்த என்ட்ரியாக கொடுத்துருக்கிறதால இங்கே பில் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு D&Co கம்பெனி. யார் கொடுத்துருக்கா? ஹூ இஸ் த கிவர்? D&Co கம்பெனி. அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ பில் ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு மட்டும்தான் இது போட்டிருக்காங்க. பட் இன்னும் கையில் காசு கொடுக்கல. நம்ம பில் ரிசீவபிள்ஸ்னால் நம்ம வர வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், சோல்டு கூட்ஸ் டு L ஆன் கிரெடிட். ஸோ நம்ம சேல் பண்ணியிருக்கோமா, ஸோ யாருக்கு சேல் பண்ணியிருக்கோம்? எல்லுக்கு சேல் பண்ணியிருக்கோம். எல் வந்து இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் எல் வந்து இஸ் த பர்சனல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ எல் இஸ் த ரிசீவர். எல் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். சேல் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால் இது நாமினல் அக்கௌண்ட்டு. அது நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலுன்றது என்ன கிரெடிட்டில் என்ன இருக்குது? இன்கம் அண்ட் கெயின். ஓகேயா, நம்ம சேல்ஸ் பண்ணாலே அது வந்து இன்கம் அண்ட் கெயினில் தான் வரும். ஓகேயா, ஸோ அதனால் நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்துக்கும் இன்கம் அண்ட் கெயின். ஸோ எல் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட். ஓகேயா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோல்டு கூட்ஸ் டு M ஆன் கிரெடிட். ஸோ சேல்ஸை இதில் 2 அக்கௌண்ட் மென்ஷன் ஆகிருக்கு, சேல்ஸு M அக்கௌண்ட். M அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட். சோல்டு கூட்ஸ் டு Mனா M இஸ் அ ரிசீவர். ஸோ நம்ம என்ன போடணும்? M அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸுன்றது இன்கம் ஆஃப் த கம்பெனியா. ஸோ அதனால் சேல்ஸை வந்து நம்ம நாமினல் அக்கௌண்ட்டாக எடுத்தோம்னா கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின். அதனால நம்ம சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணுறோம். அதுக்கான என்ட்ரி பாருங்கள். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் M அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். கூட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் டு M. ஓகேயா, இதுவே நம்ம கேஷுக்கு போட்டிருந்தோம்னா இங்கே கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் வரும். நம்ம வந்து கிரெடிட்க்குன்னு போடுறதால யார்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அவங்க யாருக்கு நம்ம விற்றுருக்கோமோ அவங்க நேம் தான் இங்கே வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், ரிசீவ்டு எ செக் ஃப்ரம் M in full settlement.
and deposited the same to bank 39,000. ஸோ எம்முக்கு வந்து நம்ம கிரெடிட்டுக்கு விற்றுருக்கோம் இல்லையா, சோல்டு கூட்ஸ் டு எம்க்கு கிரெடிட்க்கு என்ன விற்றுருக்கோம் 40,000 போட்டிருக்காங்க முன்னாடி. அதில் இப்போ ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து 39,000 போட்டிருக்காங்களா. ஸோ நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். அப்போது 40,000 நம்ம விற்றுருக்கோம் பில் போட்டு கிரெடிட்க்கு. அந்த கிரெடிட்டில் இப்போ ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து அவங்க பண்ணிட்டாங்க, ரிசீவ் செக் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 39,000 வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 1000 இது ஃபுல் செட்டில்மெண்ட் 39,000 சொன்னால் இப்போ 1000 ருபீஸ் நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேயா. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அண்ட் டெபாசிட் த சேம் டே டு த பேங்க், சேம் டு பேங்க்கும் நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். அப்போது என்ன என்ட்ரி வரும் இதில், எம்ன்ற அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு செக் அப்படின்றதால பேங்க்ன்றதால பேங்க் என்ட்ரி இன்வால்வ் ஆகுது. ஸோ இது போடலாம், டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் அலவுட் டேட்டா டு எம் அக்கௌண்ட். ஸோ எம் தான் நம்மளுக்கு காசு கொடுக்குறான் இல்லையா. ஸோ எது மூலயமா கொடுக்குறான், பேங்க் மூலயமா கொடுக்குறான் 39,000. தென் அதாவது டெபிட் இஸ் த ரிசீவர், பேங்க் இஸ் த ரிசீவர் 39,000. தென் டிஸ்கவுண்ட் அலோவ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்ம 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஏன் டெபிட்டில் போடுறோன்னா, டிஸ்கவுண்ட் அலோட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், நம்ம டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கோன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ இது நாமினல் அக்கௌண்ட் இருந்தாலே நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் வந்து லாஸஸ் வந்து டெபிட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் டிஸ்கவுண்ட் அலோவ் வந்து 1000 ருபீஸ் டெபிட் பண்ணியிருக்கோம். டு எம் அக்கௌண்ட் ஏன் நம்ம போட்டிருக்கோன்னா, டு எம் அக்கௌண்ட் 40,000, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 40,000 போடணும். அவங்க நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹூ இஸ் த கிவர், ஓகேயா. ஸோ கிரெடிட் இஸ் த கிவர் பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய் அண்ட் கம்பெனி. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒய் அண்ட் கம்பெனிக்கிட்டேருந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கூட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்திருக்கு, இன்னும் பேமெண்ட் பண்ணல, கிரெடிட்க்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா. ஸோ அதில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிட்டோன்னா 4,000 அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை வந்து ஒய்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் திருப்பி ஒய்கிட்டே. ஸோ அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகேயா. ஸோ இங்கே 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது, என்ன ஒய் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். அதுக்கான என்ட்ரி எப்படி போடலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர், ஒய் அண்ட் கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, கொடுத்துட்டோம் இல்லையா 4,000. ஸோ டெபிட் இஸ் தி ஒய் அண்ட் கம்பெனி பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் இஸ் த ரிசீவர், அவங்க தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ 4,000 டெபிட் பண்ணிட்டோம். டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் பண்ணிட்டோம், ஏன்னா நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு. ஓகேயா. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம வாங்கினது போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து 4,000 வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்மளோட கூட்ஸ் வந்து வெளியே போயிடுச்சு இல்லையா, ரிட்டர்ன் ஆகிடுச்சு இல்லையா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ வாட்ஸ் கோஸ் அவுட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து 4,000 இந்த என்ட்ரி போட்டு கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய் அண்ட் கோ அப்படின்னு போடுறோம். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எல் became insolvent and only 90 paise per rupees in received by cash in final settlement அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கூட்ஸ் வந்து எல்லுக்கு வந்து நம்ம கூட்ஸ் வந்து 20,000 வந்து கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோமா அவங்கக்கிட்ட. கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம், காசு வாங்கலை, கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். ஓகேயா. ஸோ அதில் வந்து எல் வந்து இன்சால்வெண்ட்னா அவன் இல்லவே இல்லை, இதுக்கப்புறம் அவன்கிட்ட காசே வாங்க முடியாது, அதுக்கு பேர் தான் இன்சால்வெண்ட். அவன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்சால்வெண்ட். ஸோ எல் பிகேம் அவன் இல்லை இதுக்கப்புறம். அண்ட் ஒன்லி 90 paise per rupees is received by cash in final settlement. ஓகேயா. ஸோ இங்கே வந்து இது நம்ம வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்லேருந்து 90 paise வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனலாக செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, 20,000. 20,000 into 90 paise போட்டிங்கன்னா உங்களுக்கு 18,000 வரும்.
ஸோ 18,000 அவன் பே பண்ணிட்டான், கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 2,000, அதாவது 18,000 மைனஸ் 20,000 வச்சுக்கோங்களேன். அப்போது 2,000 வந்து பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சால்வெண்ட்னாலே அது வந்து வர முடியாத ஒரு அமௌண்ட்டு. அதில் நம்மளுக்கு 90 பைஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் கொடுத்துட்டான் கேஷாக, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாது. அதுதான் பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சால்வெண்ட்னாலே அங்கே பேட் டெட்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இதுக்கு என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், கேஷ் வந்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அவங்ககிட்டேருந்து 90 பைசே ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு 20,000 ஆல்ரெடி அவன் கொடுக்க வேண்டியது இருந்ததில் இன்ட்டு 90 பைசே வந்து 18,000 நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு கேஷாக. ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் வாட் கம்ஸ் இன் கேஷ் உள்ள வருது, நம்ம பிஸ்னஸ்குள்ளே வருதா. ஸோ அதனால் கேஷு. தென் டெபிட் வந்து பேட் டெப்ஸ் 2,000 ஏன் போட்டிருக்காங்கன்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால பேட் டெப்ஸ் வந்து 2,000 இங்கே போட்டிருக்காங்க. டு எல் அக்கௌண்ட், ஹூ இஸ் த கிவர், எல்ன்றது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கிவர் அவர் கொடுக்குறாருல 20,000 அப்படின்றதால கேஷ் ரிசீவ் ஃப்ரம் எல் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்ற நரேஷன் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை எம். ரிட்டர்ன்டு பை எம்னா அப்போ அவங்க நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சேல் பண்ணியிருக்கணும் ஒன்று. ஸோ எம் இங்கே பாருங்கள் இருக்கான்னு, சோல்டு கூட்ஸ் டு எம் ஆன் கிரெடிட். நம்ம எம்முக்கு வந்து கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து அவங்க நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 40,000 கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு, அதில் அவங்களுக்கு 3,000 வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து வாட் கம்ஸ் இன், நம்ம சேல் பண்ணது ரிட்டர்ன் வருது இல்லையா. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது நம்மளுக்கு உள்ளே வருது, ரிட்டர்ன் பண்ண ஐட்டம் உள்ளே வருது இல்லையா. ஸோ வாட் கம்ஸ்ன்றப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் உள்ளே வருதுன்றதால அது 3,000. நெக்ஸ்ட்டு 2M யார்கிட்டேருந்து வருது, ஹூ இஸ் த கிவர், எம்ன்றது கிவர். ஸோ அதனால் 3,000 வருதுன்னு சொல்லிட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. 3,000 சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 9ல் வந்து வள்ளுவர் இஸ் அ சோல் ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். வள்ளுவர் வந்து டெக்ஸ்டைல் வச்சுருக்காரு. த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் வித் கூட்ஸ். ஓகேவா. கேஷ் வந்து இவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு, கூட்ஸ் இவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம் நம்ம, கேஷ் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எப்படி சொல்கிறேன் பாருங்கள், கேஷ் வந்து பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ 90,000. நம்ம இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம ப்ரொப்ரைட்டர் வந்து கேஷ் போடுறாங்கன்னா வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ள வருதா, வாட் கம்ஸ் இன், கூட்ஸ் உள்ள வருதா. ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட், ஸ்டாக் அக்கௌண்ட், ஹூ இஸ் த கிவர், வள்ளுவர் இஸ் த கிவர், அதனால் கேபிட்டல், வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ என்ட்ரி இதுக்கு போடுறோம். தென் நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்என் கம்பெனி ஆன் கிரெடிட். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமா. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ்என் கம்பெனி அக்கௌண்ட் வரும். பர்ச்சேஸுன்றது பர்ச்சேஸ் பண்ணணுனாலே அது எக்ஸ்பென்சஸாக. ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ், டெபிட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ அதனால் பர்ச்சேஸ் வந்து டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் யூ இஸ் த கிவர், எக்ஸ்என் கம்பெனி இஸ் த கிவர். ஸோ அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ்என் கம்பெனி, கிரெடிட் பர்ச்சேஸ் மேட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மெஷின். ஓகேயா. கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின் வழியாக நம்ம கேஷை வந்து பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறோம். ஸோ யார் வாங்குறாங்க, ஹூ இஸ் த ரிசீவர், பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், வாட் கோஸ் அவுட், கேஷ் டெபாசிட் பண்ணுறதால கேஷ் கோஸ் அவுட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஓகேயா. பேங்க் இஸ் த ரிசீவர். நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணணுனாலே யார் வாங்குறா, பேங்க் தான் வாங்குவாங்க. ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ கேஷ் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். ஓகே, அதுதான் கேஷ். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்ட் 10 ரெடிமேட் சாரீஸ் ஃப்ரம் ஒய் அண்ட் கம்பெனி பை கேஷுக்கு நம்ம வாங்குகிறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணனாலே பர்ச்சேஸஸ் டெபிட் பண்ணணும், ஏன்னா பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், ஏன்னா நம்ம வந்து கேஷை கொடுத்து தான் நம்ம வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். ஸோ பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் உள்ளே வருது, அதனால் பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி ஆல்சோ. தென் டு கேஷ் வாட் கோஸ் அவுட்.
இங்கே பர்ச்சேஸ் அண்ட் சேலை வந்து ரியல் அக்கௌண்ட்டாகவும் சில இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி பண்ணலாம், அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் மென்ஷன் பண்ணி பண்ணலாம். ரெண்டுமே அது சில இடத்துல மாறும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெய்டு எக்ஸ் அண்ட் கம்பெனி த்ரூ என்இஎஃப்டி. என்இஎஃப்டினாலே அது என்னது? பேங்க் மூலியமாக தானே நம்ம என்இஎஃப்டிஎம் பண்ணுவோம், நெட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ எக்ஸன் கம்பெனிக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்? எக்ஸன் கம்பெனிக்கிட்ட 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமா? அதில் வந்து எக்ஸன் கம்பெனி என்இஎஃப்டி வந்து 10,000 இங்கே அமௌண்ட்டே கொடுக்கல அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிட்டோம்னு அர்த்தம். இங்கே அமௌண்ட்டே கொடுக்கல பாருங்கள். ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறோம். ஸோ பெய்டு எக்ஸன் கம்பெனி த்ரூ என்இஎஃப்டி பேங்க் மூலமாக பே பண்ணுறோமா? ஸோ ஹூ இஸ் த ரிசீவர்? இப்போ எக்ஸன் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட், இவர் தான் ரிசீவ் பண்ணுற நம்ம பே பண்ணால். ஸோ இவர் வந்து டெபிட் பண்ணணும். ஸோ எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட் இட் ஆர் டு பேங்க். ஹூ இஸ் த கிவர்? இதில் வந்து என்இஎஃப்டினாலே பேங்க் வந்துடுமா? ஸோ பேங்க் மூலயமா தான் நம்ம பிடிக்கிறோம். ஸோ அதனால் எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட் இட் ஆர் டு பேங்க் அக்கௌண்ட். எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட் இட் ஆர் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதுவும் பர்சனல் அக்கௌண்ட், இதுவும் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர். இவங்களுக்கு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுறோம். ஸோ இவங்க தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இவர் ரிசீவர். யார் கொடுக்குறா? பேங்காக நம்மளோட அமௌண்ட் பேங்க்லேருந்து தான் போகுது. ஸோ கிவர் வந்து யார்? பேங்க். ஸோ அதனால கிரெடிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து sold 5 sarees to on A and company on credit. ஓகேயா? ஸோ நம்ம கிரெடிட் சேல் பண்ணுறோம். sold 5 sarees to A and company on credit. ஸோ கிரெடிட் பண்ணும்போது who is the receiver? இதில் வந்து 2 அக்கௌண்ட் மென்ஷன் ஆகுது. ஒன்று வந்து ஏ அண்ட் கம்பெனி அக்கௌண்ட், இன்னொன்று வந்து என்னது? சேல்ஸ். ஓகேயா? சேல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ சேலுன்றது எப்பயுமே நம்மளுக்கு இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால் நம்ம கிரெடிட் பண்ணுவோம் சேலை. டெபிட் வந்து ஏ அண்ட் கோ கம்பெனியை பண்ணணும், பிகாஸ் அவங்களுக்கு தான் நம்ம விற்கிறோம். ஓகேயா? ஸோ அவங்க தான் வந்து ரிசீவர். ஸோ ஏ அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் மேட் டு ஏ அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஏ அண்ட் கம்பெனி deposited the amount due in cash deposit machine. அப்போ ஏஎம்என் கம்பெனிக்கு வந்து கிரெடிட் சேல் பண்ணிருக்கோம் இல்லையா 4,000, அதை வந்து அவங்க டெபாசிட் நம்மளுக்கு பண்ணிட்டாங்க. இது மூலயமா கேஷ் டெபாசிட் மிஷின் மூலயமா பண்ணிட்டாங்க. ஸோ கேஷ் டெபாசிட் மிஷின் மூலனால அங்கே பேங்க் இருக்குது, பேங்க்கில் இருக்க கேஷ் டெபாசிட் மிஷின் மூலயமா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேங்காக நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட்டும் இங்கே பேங்க் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகுது. ஓகேயா? ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். இவங்க பே பண்ணது வந்து பேங்க்கில் தானே உள்ளே போகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட். ஏஎன் கம்பெனி இஸ் த கிவர். அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட் த்ரூ இது வந்து கேஷ் டெபாசிட் மிஷின்றதால இங்கே பேங்க் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு purchase 20 sarees from Z and company and pay to debit card 12,000. ஸோ இதில் வந்து டெபிட் கார்டு அப்படின்றதாலே அது பேங்க் ரிலேட்டட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுதா? பர்ச்சேஸ் பண்ணுறோமா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த கம்பெனிக்கிட்ட அண்ட் பே பண்ணிட்டோம். ஓகேயா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேயா? நம்ம வந்து பாருங்கள், பர்ச்சேஸ்னாலே நம்ம எக்ஸ்பென்சஸ் தானே நம்மளுக்கு. ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம் டு பேங்க். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங் 6,000. ஸோ ஸ்டேஷ்னரி அப்படின்னாலே எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. பர்ச்சேஸ் பண்ணனாலே நம்ம எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ டெபிட் பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது பர்ச்சேஸுன்றது இங்கே ஸ்டேஷ்னரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட்.
அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் இஸ் த ரிசீவர் இல்லையா, நெட் பேங்கிங் மூலயமா நம்ம கொடுக்குறோமா. ஸோ 6000 வந்து பேங்க், ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பேங்க் சார்ஜஸ் லெவி 200. பேங்க் சார்ஜஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஓகேயா, அதாவது பேங்க்லேருந்து எடுத்துட்டாங்க பேங்க் சார்ஜஸ் சொல்லிட்டு. ஸோ அதனால் பேங்க் சார்ஜஸ் வந்து டெபிட், அது எக்ஸ்பென்சஸ்ன்றதால நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றதால இதை வந்து டெபிட் பண்ணுறோம் டு பேங்க். ஓகேயா, ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ 200 rupees பேங்க் தானே நம்மளுக்கு சார்ஜ் போடுது. ஸோ அதனால் பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 200. ஸோ நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 10, 11 and 12 இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இதுவே வந்து லென்த்தியாக போகுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.